வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு கடகத்தில் தான் இருக்கார், உச்சமடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும், புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆயிட்டார். அதாவது வக்ரமாகிறாரு, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். இன்னொன்று, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். இந்த சனி பார்வெல்லாம் இருக்குது. அது நிறைய, அதை பற்றி சம்மந்தமாக அது தனியாக வீடியோ போட்டு பேசுவோம். என்னென்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொன்று, திருமண வாழ்க்கை. நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது. திருமணம் சார்ந்து முயற்சிகளை எடுக்கலாமா வேணாமா? இன்னும் 1 இயர் இருக்குது அதிகபட்சமாக அந்த 7 சனி முடியறதுக்கு. அதுக்குள்ளவே ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் அந்த கும்பராசிக்கு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலை ப்ராப்ளம் நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லிட்டு தான் வரோம். ஒரு சில பேருக்கு கிடச்சிருக்கு, வேலை கிடச்சிச்சு சார், பரவாயில்ல, அந்த வேலையும் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்லாம் வருது. இப்போ வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இல்லை வேலை ரீதியாக இப்போ உயர் அதிகாரியெல்லாம் பிரச்சனை இருக்குது, ஏதோ நடக்குது சார், என்னென்னு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுமா? வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக. இன்னொன்று, திருமணம் சம்மந்தப்பட்டது. 3 விஷயம் இப்போது இந்த மாதத்தில் அமையக்கூடிய கிரக நகர்வுகளை வச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கும்பராசினர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் பலமாக வரார். என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் இவங்களுக்கு சகாயாதிபதி, ஜீவனாதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு வரார். அது ரொம்ப விசேஷம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கே தெரியும், பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுதான் பூர்வ புண்ணியம்னு சொன்னது. பூர்வ பாபம்னு சொல்லவே இல்லை. எங்கேயுமே இந்த பாவம்ங்கிற வார்த்தை வரவே இல்லை பாருங்கள், பூர்வ புண்ணியம். ஸோ நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் இங்கே நம்ம மனிதர்களாக ஜீவிதம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பகுத்தறிவு இருக்குது. என்ன, அதே சமயம் பாருங்கள், அந்த அறிவு கூட ஒரு சில சமயத்துக்கு அப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆறுது மனிதர்களுக்கே. என்ன, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன நாய்க்குட்டி, என்ன, ஒரு 2 மாதமோ இல்லை 3 மாதமோ ஒரு நாய்க்குட்டியை தண்ணியில் போடுங்க, கடன்னு நீந்திண்டு வெளியில் வந்துடும். இதே ஒரு 2 மாத குழந்தைய போடுங்க, வராது. ஏன்னா அதுக்கு அந்த அறிவு வரல. என்ன, ஏன்னா 1 இயர் கழிச்சு தான் அதுக்கு உண்டான ஒரு அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். என்ன, அதுக்கடுத்தது அப்படியே அது பக்குவம் அடையிறது. என்ன, அதுக்காக நீங்கள் நல்லா கவனித்து கேளுங்க. உனக்கு நினைவு தெரிஞ்சு முதல் திரைப்படம் நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்பாங்க. எங்க நினைவு தெரிந்து பிறந்த உடனே நினைவு இருக்குல்ல, ஆனால் அது யாருமே கேட்கல. நினைவு தெரிந்து அப்படிங்கும்போது, எனக்கு தெரியும்பா, நான் இந்த படம் பார்த்தேன், எப்போ, எனக்கு ஒரு 10 வயசில் பார்த்தேன். அப்போ அவனுக்கு அந்த நினைவு தெரியறது 10 வயதுக்கு தான். 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது அந்த நினைவு தெரியறதுக்கு. அந்த மாதிரி இந்த கும்பராசினியர்களுக்கு எப்போவுமே ஒரு வேகம் இருக்கும். எப்படின்னா,
கும்பம் போல் உயர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவிட்டம், செவ்வாயோட நட்சத்திரம். சூப்பர். ஏன்னா செவ்வாயினாலே ஒரு வேகம் இருக்கும், விவேகமாக இருக்கும். அடுத்து சதயம். சதயம் ராஜா நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். ராகு பார்த்திங்கன்னா எப்போவுமே பாம்புகள் இறைக்காக போகும், எல்லாம் பண்ணும். ஆனால் நல்ல இறை சாப்பிட்டுருதுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உட்காராது. அதேமாதிரி அதுக்குன்னு ஒரு தனி வீடெல்லாம் கிடையாது. எங்கே கரையாம்புத்தா இருந்தாலும் சரி போய் உட்காந்துரும். அதுதான் அதோட இது. அதே மாதிரி நம்ம ஜோதிடத்துலேயும் பாருங்கள், ராகுக்கு வீடு கிடையாது, கேதுக்கும் வீடு கிடையாது. ஆமாம். எங்கே இருக்காங்களோ அதோட ஆதிபத்தியத்தை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறோம். இப்போ சனியோட ஆதிபத்தியத்தை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அதான் அந்த இது. அப்போ சதயம் ராகுவோட நட்சத்திரம், பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி போகக்கூடியது. அப்போ அவங்களுக்கு தெரியும் எப்படின்னா இந்த சதய நட்சத்திரங்கள் உழைச்சா வெற்றி அப்படிங்கிறது தெரியும். ஸோ உழைப்பாங்க. ராஜராஜ சோழன் சதயம். அடுத்தது பூரட்டாதி, கேட்கவே வேண்டாம். குருனாலே என்ன, உயர்ந்த மனிதன். குருனாலே அதான் மகான். குருவோட பேச்சை மீறுவாங்களா யாராவது? மாட்டாங்க. அப்போ அந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது அந்த இது கும்பராசி. ஸோ கும்பம் போல் உயர்ந்து நிற்க வேண்டியதான். கும்பத்தை தூக்கி மேலே வச்சான். ஏன் அதே கீழே வச்சா கூட அதுக்கு என்னென்னலாம் வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் வைதிகத்தில். மாவளை வச்சு தேங்காய் வச்சு அதுக்கு உண்டானதெல்லாம் செய்யணும். அந்த கும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை. அதுக்காக தான் அந்த கும்பராது அவ்வளவுது. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் உட்கார்றார். 3-10 குடையவன் அங்கே உட்காரும்போது இவங்களுக்கு போன ஜென்மத்தில் என்னென்னலாம் புண்ணியம் பண்ணினாலோ அதெல்லாம் இப்போ இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ ஆன்மீக எண்ணங்கள், பிதுரார்ஜித சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறது. குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 4ஆம் இடம். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இவர் குரு பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார். கூடவே சூரியனும் 6ஆம் இடத்துல. 6ஆம் இடம் அப்படிங்கும்போது பகை, ருண, ரோகம். இந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதே சமயம் அவர் குருவோட சேர்ந்துருக்கார். குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா இந்த 6ஆம் இடம்ங்கிறது 8ஆம் இடம் மாதிரி தான். 6, 8, 12 அந்த 2 ஆதிபத்தியம் நடக்கும். 2 விதமாக நடக்கும். மற்ற இதெல்லாம் தான் ஒரு இதுதான். இப்போ ஒரு 2ஆம் இடம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிறோம், 3ஆம் இடம் சகாயஸ்தானம்ங்கிறோம், 4ஆம் இடம் சுகஸ்தானம்ங்கிறோம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறோம். இந்த 6ஆம் இடம் மட்டும் 6, 8, 12 மட்டும் பார்த்திங்கன்னா 2 விதமான வேலைகள் நடக்கலாம். எப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கும்போது பகைமை மறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பகைமை உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கடன் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கடன் கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே எங்கே கிரகம் உட்கார்றதுன்னு தான் பேர். அந்த கிரகம் யார்? இந்த கும்பராசிக்கு 2-11 குடையவன். ஸோ வருமானத்தை கொடுப்பான். கடனை வாங்கியாவது வருமானத்தை கொடுப்பான். அப்போ வருமானம் நல்லபடியாக வந்துன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தனியாக பண்ணலாமே. 1, 2 உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பான். ஏன்னா உழைக்கிறதுக்கு அவங்க ரெடி. ஸோ உழைப்பாங்க, நேரங்காலம் தெரியாமல் உழைப்பாங்க. நீ உழைச்சா எனக்கு பிடிக்கும் சனி பகவான். அவரோட சனி தான் இப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காப்புல. அவரும் நல்லது பண்ணுவார். அவரு தான் நல்லது பண்ணுவார். ஸோ அவர் கொடுப்பார். அவர் 2ஆம் இடத்துல இருக்கார் சனி, ஆனால் வக்கரத்தில் இருக்கார். எப்போவுமே பாத சனி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஏன்னா விரயஸ்தானத்தில் வரும்போதே காட்ட ஆரம்பிச்சிடுவார். அடுத்து ஜென்மஸ்தானத்தில் மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு தெளிய வச்சு கும்முன்னு கும்முவார். அதுக்கப்புறம் 2ஆம் இடம் வருவது குறைச்சிடுவார். 7.5 வருஷம் ஒருத்தனால தாங்க முடியாதுங்க. கரெக்டாக 7.5 வருஷம் ஒருத்தனை போட்டு வாட்டுன்னு வாட்டிட்டு இருந்தால் தாங்காது. சில நேரங்களில் அதுக்கு தான் மற்ற கிரகங்கள். ஸோ சனியால் இருக்கக்கூடிய கடுமை குறைய போகிறது. 6ஆம் இடத்துல சூரியன் அபரிமிதமான ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார். குரு இருந்தால் கூட குரு சூரியனும் சேர்றதுனால நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்கார். ஆனால் அந்த குரு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் 18ஆம் தேதியிலேருந்து. அப்போ என்ன கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில், தொழில் வியாபாரத்தில், கூட்டாளிகள் விஷயத்தில், உத்தியோகத்தில் சக நண்பர்கள் இவாள்கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சக நண்பர்கள் என்ன பண்ணுவான், ஒரு சின்ன குண்டூசியை வச்சே பள்ளம் நோண்டுவான். அது பெரிய பள்ளமாக நோண்டுவான். முடியும் அவனால். ஏன்னா நம்மளை கவுக்கிறதுக்கு. அதனால் இப்போ சரியில்லாத டைம். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். அவங்க விஷயத்தில் எல்லாத்தையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. இவன் பார்த்துப்பான், நமக்கு 2 நாள் அர்ஜென்ட்டாக லீவ் வேணும், இந்த பையன் முடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும்.
ஒன்று. அதேமாரி உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் 7ஆம் இடத்துல. ஏன்னா ஜென்மராசியை பார்க்க போகிறார் சூரியனும். அங்கே ஏற்கனவே ராகு உட்காந்துட்டுருக்கார். ஸோ 2 பேரும் மீட் அவுட் பண்ணுறாங்க பார்வையால். ஏற்கனவே ராகு உட்காந்து குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார், என்ன பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டுருக்கார், கற்பனையை கொடுத்துட்டுருக்கார். என்ன அப்போ இந்த சூரியனும் சேரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் போகிறோம். மற்றபடி இவங்க பெரிய அளவில் பாதகங்கள் கிடையாது. சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சால் கூட அந்தளவுக்கு பெரிய பாதகம் இல்லை. இப்போ 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீச்சம் ஆகிறார் இல்லையா? ஆமாம். 6ஆம் இடத்துல குரு இருக்கார். ஆமாம். திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி யோகம், அப்படி இல்லைனாக்கா பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, பூர்வீக சொத்து வந்து சேரது, பிதராஜ சொத்துக்கள் வரும் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு லைட்டாக சொன்னீங்க. ஆமாம். இந்த 6, 8 சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பேசணும் இல்லையா? அது ஒரு 2 நிமிஷம் ஏதோ ஒரு இது மட்டும் சொல்லுங்களேன். அதான் திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்டரி யோகம், ஏதோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 3 ஆதிபத்தியத்தை நம்ம சொல்கிறோம். 6, 8, 12. 6ல் குரு உட்காந்துட்டுருக்கார், அவரும் மறைவு. 8ல் சுக்கிரன் நீச்சம். என்ன 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல வக்ரம். எல்லாம் பாருங்க கோஇன்சிடென்ஸாக அமையிறது. எப்படின்னா இவங்களுக்கு ஃபேவரபிளாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க ஏதோ ஒரு ஊருக்கு போவாங்க, பழனி, கேரளா லாட்ரிலாம் இருக்கு. இப்போ ஏதோ 4 சீட்டு வாங்குவாங்க, ஏதோ ஒன்று விழும். பட் எதிர்பார்த்தாங்கன்னா விழாது. ஜோசியர் சொல்லிட்டாரு வாங்கி தான் பார்ப்போம், விழாது. எதிர்பார்க்காம சும்மா போயிட்டு அப்படி ஏதோ ஒன்று வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, விழும். அந்த மாதிரி லாட்ரி அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, அதேமாரி பூர்வீக சொத்துக்கள். ஏன்னா 5ஆம் வீட்டில் தான் செவ்வாய் உட்காந்துட்டுருக்கார் சுகத்தை கொடுக்கறதுக்கு. அவர் வந்து அந்த முயற்சிகளின் பேரில் ஒரு ஜீவனத்தை விருத்தி அடைய வச்சு ஒரு பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் அனுகிரகம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் ஃபேவரபிளாக இருக்கும். இந்த மாதிரி சொத்து விஷயத்துலலாம் இவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளாக அமையும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது 2ஆம் வீட்டில் வந்து சனி வந்ததுலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, ஆனால் குறையும். ஏன்னா வக்ரமாறார். வக்ரமாகும்போது பொருளாதாரமும் ஏற்றமடையும், குடும்பத்தில் இருக்கிற குழப்பமும் குறையும், கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா கும்பராசியில் கொஞ்சம் ஆளுமை அப்படின்னாலும் அனுசரித்து போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து டாமினேஷன் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில் டாமினேஷன் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்கெங்கே நெளிவு சிலிவுலாம் இவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, பரிகாரம் அப்படிங்கும்போது இவங்க எப்போவுமே நான் சொல்லுவேன், சனீஸ்வர பகவான் வழிபாடு, மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் அது ஆஸ் யூஷுவல். இந்த மாதம் எஸ்பெஷலி ஆகஸ்ட் மாதம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக. கால பைரவர் சனி பகவானுக்கு ஆசான். அதனால் கால பைரவரை வழிபாடு பண்ணினாலே இவளுக்கு ரொம்ப வெற்றி. ஸோ ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக அப்படின்னு சொன்னாலே அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும். ஸோ இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே ஆகஸ்ட் மாதம் ஒரு திருப்பம் நிறைந்த மாதமாக இவர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.